ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்கா ஏன் கருப்பாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சாம். அப்ப எல்லா காக்காவும் ரொம்ப தூரமாக சூரியன் வரைக்கும் பறந்து போகுமாம். சூரியப்பூர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம். குழந்தையிலே இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம். அவங்க பேரு அற்புதா. அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சாம். இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சு போச்சாம். 2 பேரும் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைத்ததாம். சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவா கூப்பிட்டு பையில சந்தனம், வாசனை, முத்து, மணி எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொன்னுச்சாம். காக்கா அந்த பையை தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனையை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்ததாம். அதில் நிறைய பழங்கள், உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க. காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டு பையை ஒரு மரத்துல மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சாம். மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தன் பையை பார்த்து மரத்துல ஏறி பைக்குள்ள சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருள்களையும் பார்த்து சொக்கி போயிட்டானாம். உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்தில் இருந்த குப்பையை எல்லாம் பையில போட்டு கொடுத்து வச்சு விட்டானாம். காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பையை எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட சூரியன் கொடுத்த பையை கொடுத்துச்சாம். திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி. இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு? என் மேல அன்பே இல்லையா? எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு பையை தூக்கி போட்டுடுச்சாம். மறுநாள் காலை சந்தோஷமா இளவரசியை பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சாம். பயங்கர கோபம் வந்துடுச்சாம். காக்காவை கோபமாக பார்த்த உடனே வெள்ளையா இருந்த காக்கா கருப்பா மாறிடுச்சாம். அதனால தான் சூரியன் கிட்ட கூட பறக்க முடியாம போச்சாம். கிட்ட இருந்த சூரியனுக்கும் கோபம் வந்து பூமி மேலே தூரமாக போயிடுச்சாம். இதுதாங்க காக்கா கருப்பாக காரணம். இதுல இருக்கிற நீதி கதைகளை என்னன்னு பார்க்கலாமா? கொடுக்கும் வேலையை சரியாக செய்ய வேண்டும், இல்லைன்னா இப்படிதான் ஆயிடும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.